வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று கர்நாடக மாநிலத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மைசூரில் உள்ள கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். மேலும் சாமுண்டீஸ்வரி ஆலயத்திற்கு சென்று வழிபாடு நடத்தவுள்ளார். அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மெல்போர்னில் அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரூ கில்ஸுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆஸ்திரேலியாவுடனான வர்த்தக ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற நகர்ப்புற வளர்ச்சி தொடர்பான மாநாட்டில் பங்கேற்று பேசிய மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், நகர்ப்புற மேம்பாட்டில் நிலையான நடைமுறைகளை செயல்படுத்த மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நகர்ப்புற மேம்பாடும் அவற்றின் தூய்மையும் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்ற ஆணையின் அடிப்படையில் தெரு நாய்களுக்கு பொது இடங்களில் உணவளிப்பதால் பொதுமக்களுக்கு ஏற்படும் இடையூறுகளை தவிர்க்கும் பொருட்டு உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட ஒவ்வொரு வார்டிலும் பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் தெருநாய்களுக்கு உணவளிக்க ஏதுவான இடங்கள் இருப்பின் அவற்றின் விவரங்களை உழவர்கரை நகராட்சியின் 7598171674 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் 2 நாட்களுக்குள் தெரிவிக்கலாம் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெய்ரோவில் நடைபெற்று வரும் உலக துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் ஆடவர் 50 மீட்டர் குழு பிரிவில் இந்தியாவின் ரவீந்தர், கமல்ஜித், யோகேஷ்குமார் அடங்கிய அணி வெள்ளிப்பதக்கமும், மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இளவேனில் வானொலிவன் வெண்கலப் பதக்கமும் வென்றுள்ளனர். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசியான் தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் V.S. ராகுல் பட்டம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.